இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 நாளாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்படுது. அதாவது நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் ரொம்ப தூரமாக பிரயாணம் பண்ணும்போது, அதாவது நைட்டு ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த உணவுக்காக நிறுத்துகிற இடம் நடத்துனருக்கும் அந்த ஓட்டுநருக்கும் வசதியாக எங்கே அவங்க கவனிக்கிறாங்களோ அந்த மாதிரி கடைகள்ல தான் அவங்க போய் நிப்பாட்டுறாங்க. முக்கியமாக அந்த கடைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கழிப்பறைகள் வசதிகள் அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறது இல்லை. அந்த இடத்துல காசு கொடுத்து தான் போகணுங்கிற நிலைமையிலையும், இன்னொரு பக்கம் உணவு விடுதிகளும் அந்த அளவுக்கு நல்ல தரமாக இருக்கிறது இல்லை. இரவு நேரத்துகளில் போகும்போது இரவு உணவு நம்ம கடையில் போய் சாப்பிட்லான்னு போய் உட்காந்துருந்தா, அங்கே ஒரு 2 பரோட்டா வாங்குறீங்க அப்படின்னா, பரோட்டாவுக்கு நீங்கள் தனியாக ஒரு ₹50 ₹60வும் சேர்வாங்கிறது எதுவும் கொடுக்கறது கிடையாது. அதுக்கு நீங்கள் தனியாக காசு பே பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தனிநபர் சாப்பிடணும்னா ₹100 ₹120 ₹130 வரை செலவு பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போது அது தரமாகவும் சுவையாகவும் இருக்கிறது இல்லை. முக்கியமாக இதில் அந்த பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் தனியாக ஒரு அறையில் போய் சாப்பிட்டுட்டு வராங்க நம்ம முன்னாடியே. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி அறையை ஒதுக்கிடுறாங்க. ஸோ அங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியறது இல்லை. மேலும் நம்ம சாப்பிட்ற இடத்துலையுமே பில்லு பே பண்ணலான்னு பார்த்தா, பில்லை வந்து நம்ம பில் கவுண்டரில் பே பண்ண முடியாது. நமக்கு யார் சப்ளை பண்ணாங்களோ அவங்களே பக்கத்தில் வந்து தான் பில்லை வந்து கையில் கொடுத்து வாங்குவாங்க. காசு நம்ம கையில் கொடுத்தோம் அப்படின்னா ₹20 ₹30 டிப்ஸை அவங்களே எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட பேலன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம திரும்ப வந்து அதை கேட்க முடியாதுல்ல. டிப்ஸு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னால் கேட்குறத நம்ம அவமானமாக ஃபீல் பண்ணுவோமா. சார் ₹120 தானே பில்லு, ₹30 கொடுங்க அப்படின்னு நம்ம ₹150 கொடுத்து கேட்டோம் அப்படின்னா, நம்ம அதை அவமானமாக ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லி அவங்களே எடுத்து கையில் வச்சுக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்கள் நான் பல இடங்களில் அனுபவப்பட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள்.